கர்த்தருடைய மகா கிருபைக்காக, மா தயவுக்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை கனப்படுத்துகிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 2025 வருஷத்தினுடைய கடைசி ஆராதனை, லாஸ்ட் சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ். ஆமென். இன்னும் ஒரு சில நாட்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு 2-3 தினங்களுக்கு அப்பால் ஒரு புதிய மாசத்துக்குள், புதிய வருஷத்துக்குள், புதிய நாட்களுக்குள் நம்ம ஒரு நீண்ட பிரயாணத்துக்குள் போக போகிறோம். கர்த்தர் நம்மோடு வர வேண்டும். அதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த 12 மாசங்கள் நடந்த ஊழியங்களிலும், வேலைகளிலும், வியாபாரங்களிலும், படிப்புகளிலும், குடும்பங்களிலும், தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அழகாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். உலகத்தில் பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அழிவுகள், அநேக மரணங்கள், சேதங்கள், விபத்துகள், இப்படி நிறைய போர்கள், நிறைய பார்த்து வந்திருக்கிறோம். பலவிதமான நோய்களை பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நான் நேற்றைய தினம் ஆண்டவருக்கு இரவு முழுவதும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜீவனோடு இல்லை, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கேன். எங்கள் திருச்சபையில ஒவ்வொரு விசுவாசிகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய குடும்பங்களையும் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். எத்தனையோ பேர் இல்லாமல், புகழ் இல்லாமல், பணம் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அழகாக உணவு கொடுத்து, உடை கொடுத்து, எவ்வளவு அழகான சத்தியத்தை அனுப்பி, அதான முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். விடிய ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தூங்காதபடிக்கு கர்த்தருக்கு மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு கூட நம்ம சங்கீதம் 50:14, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி, ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸாக இருக்கிறபடினாலே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறபடினாலே, ஒரு ஸ்தோத்திரத்தோட, ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பார்த்து ஆண்டவர் நிறைய ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்து நாம் கடந்து போகலாம் நினைக்கிறேன். ஆமென். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து அப்படின்றாரு. அப்போ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அப்படின்னா, இந்த வருஷம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மாத்திரம் கிடையாது, அவர் செய்யாமல் விட்டதுக்காக கூட நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு வந்திருந்தால், கொடுத்திருந்தால், அதனால சில தவறுகள், மீறுதல், அக்கிரமம் நடந்திருக்கலாம், ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கலாம். ஆமென். சரியா? ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் கேட்குது, ஒரு விளையாட்டு பொருள் கேட்குது அப்படின்னா, எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா விளையாட்டு பைக் தான் வாங்கி கொடுக்க முடியும் ஒழிய ஒரு கவாஸ்கியோ, ஒரு ஆர்எக்ஸ், யமஹா ஆர்எக்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது. அப்படிதானே? அப்படிதானே சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு விளையாட்டுக்குரிய அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியும். அப்போ அந்த குழந்தைக்கு மீறி ஒரு உண்மையான ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்திருந்தால் அதில் விபத்துகள் நடந்திருக்கலாம், அல்லது அதில் சில பிரச்சனைகள், போராட்டம் நடந்திருக்கலாம். அதுக்கு ஓட்ட முடியாதுல்ல. அதுக்கான அந்த பக்குவம், அந்த மேஜர் அதுக்கு கிடையாதுல்ல. அது மைனர் ஆக்கும்போது சில காரியங்களை கொண்டு வர முடியாதுல்ல. அப்படிதானே? அதே போலதான் கர்த்தர் நமக்கு, நான் இதை கேட்டேன், இதை கொடுக்கல, அதுவும் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்ற பொருத்தனை நான் செலுத்துறேன். காரணம் என்னன்னா, அது கொடுத்திருந்தால், ஒருவேளை அதை கொடுத்திருந்தால் எங்கே நான் வழி தவறி போயிருக்கலாமோ, ஆண்டரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாமோ, அதே கதி நிற்கலாமோ. இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு போன் அப்படின்னோடனே இந்த போனை பிடிச்சிக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்க. ரோட்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போனை காதுல வச்சுக்கிட்டு நுண்ணு பேசிக்கிட்டு, ஒரு இயர்ஃபோனை வச்சுக்கிட்டு, இந்த இயர்பட்ஸ் வச்சுக்கிட்டு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க, இயர்பட்ஸ் வச்சவங்க மூளைகள் சீக்கிரம் சேர்ந்து போகும், செவி திறன்கள் அற்று போகும், அதனால இதயம் பலவீனப்படும்,
அப்படின்றாங்க. அதனால சரீரத்தில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் என்னாகுமா, செயலிழந்து போகும், பலவீனமாகும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். கம்பெனிக்கார இது ஈஸி அப்படின்னு சொல்லி போட்டான், அதனால பிரச்சனைகள் வருது, அதனால பாடுகள் வருது, அதனால நோய்கள் வருது, அதனால சில துக்கங்கள் வருது. ஆனாலும் அப்போ எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஏர்பட்ஸ் வச்சு நீங்கள் முக்கியமான விஷயம் பேசுறீங்க, முக்கியமான ஒரு மீட்டிங்கில் ஒரு காலில் இருக்கீங்க அப்படின்னா முக்கியமான அவ்வளோ முடிஞ்சு போச்சு, எடுத்துடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா காதில் வச்சு படுத்துருக்குறாங்க, தூக்கத்தில் வாய்க்குள்ள போய் முழுங்கி கடந்த இந்த வருஷத்தில் நடந்த விஷயங்கள். சில பேருக்கு சின்னதாக பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க, உள்ளே போய் மாட்டிக்கிடுச்சு, காது அறுத்து எடுத்துருக்குறாங்க. இந்த பட்ஸ் காதுக்குள்ளே போன தூக்கத்தில் அப்படி காதில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கியிருக்கான், அவன் வந்து கீழே வந்து போச்சு, உள்ளே போயிட்டு ஆள் இல்லை. ஃபோன் வெடிச்சிருச்சு, சார்ஜர் போட்டுகிட்டே பேசுகிறாங்க, ஃபோன் வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்போ எல்லாமே ஒரு அளவுக்கு தானே அண்ணா. அப்போ ஆண்டவர் கொடுக்கல, இது செய்யலை, நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், அவருக்கு அந்த ஸ்தோத்திர பலியை செய்ய மாட்டேன், அந்த ஸ்தோத்திர பலியினுடைய அந்த பொருத்தனைகள் நான் செய்ய மாட்டேன், எனக்கு வாயில ஸ்தோத்திரம் வராது, யாரை பார்த்தாலும் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன், ஆண்டவரை பார்த்த ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம போராடக்கூடாது. நம்ம போராட்டக்காரர்கள் கிடையாது, வன்முறையாளர்கள் கிடையாது. உடனே இதுக்கு ஒரு விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதனையாளர்கள் பிரசங்கியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே யாக்கோபு ஆண்டோடைய காலை பிடிச்சி விட மாட்டேன் என்று சொல்லி போராடினான் அப்படின்னு சொல்லி. அவன் எதுக்காக போராடினான்? தன்னுடைய வம்சத்தினுடைய திறனுக்காக. பஞ்ச காலத்திலே பிள்ளைகள் அவங்க நேர்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கர்த்தர் சமூகத்தில் போராடினேன், நல்ல போராட்டங்களை போராடினேன். பவுல் சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் அப்படின்னா. ஆமே. அப்போ இந்த ஸ்தோத்திர பலிகள் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சொல்லப்படுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி பலியிட்டு உன்னதமானவன் பொருத்தனைகளை செல். அப்போ அந்த உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை செலுத்தணும் அப்படின்னா ஸ்தோத்திர பலிகளை விட வேற ஒண்ணுமே கிடையாது. பணம் கொடுத்துட்றேன், பொருள் கொடுத்துட்றேன், அது கொடுத்துட்றேன், இதை கொடுத்துட்றேன், வீட்டை எழுதி வச்சிடறேன் அப்படின்றத விட ஸ்தோத்திர பலிகளுக்கு அவ்வளவு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவருக்கு ஏற்ற பலி ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திரம் என்பது சமஸ்கிருத சொல்லாக இருக்கிறது. ஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல், அந்த வார்த்தையில் தான் எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புகழ்தல், துதித்தல், போற்றுதல், நன்றி அறிதல். அப்போ ஆண்டவருக்கு நம்ம இந்த இடத்துல சொல்லும்போது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி அப்படின்னு சொல்லும்போது என்ன பொருள்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நன்றி உணர்வுடன், அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா நன்றி உணர்வுடன். இப்போ நீங்க சொல்றீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க அம்மா, எப்படி இருக்கீங்க அப்பா, எப்படி இருக்கீங்க சார், எப்படி இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையால் இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போ இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை முதலில் பெய்திருக்காங்க. இதுக்கு வந்து நன்றி உணர்வுள்ள ஒரு வார்த்தை, ஸ்தோத்திர வார்த்தை. இப்போ நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன்னா நன்றி உணர்வுடன், ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்காக, செய்ய போகிறதான ஏற்ற நன்மைகளுக்காக. எத்தனை இடத்துல நான் விழுந்து போன இடத்துல எல்லாம் விழுந்து போகாமல், நான் மடிந்து போன வேண்டிய இடத்துல நான் மடிந்து போகாமல், நான் மறித்து போக வேண்டிய இடங்களெல்லாம் நான் மறித்து போகாமல், எத்தனையோ பயம் வந்த போது, எத்தனையோ நெகட்டிவ் வந்த போது, எத்தனையோ கலக்கம் வந்த போது, எத்தனையோ குழப்பம் வந்த போது, எத்தனையோ இடத்துல டென்ஷன் வந்த போது, எத்தனையோ கோபப்பட்ட பொழுது, எத்தனையோ இடத்துல பொறுமை இருந்த பொழுது, எத்தனையோ இடத்துல அவமானப்பட்ட பொழுது, இப்படி நினைச்சு பார்க்கணும், நன்றி உணர்வோம். அப்போ இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் எப்படி அழகாக கொண்டு வந்திருக்கிறாரு, எவ்வளவு அழகா ஒழுக்கமா கொண்டு வந்திருக்கிறாரு. இருக்கீங்களா? அப்போ இந்த ஸ்தோத்திரம் அப்படின்றது வந்து என்னன்னா, ஆண்டவர் இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறப்போவதற்காக அல்லது பெற்றுக்கொள்வதற்காக அல்லது பெற்றதற்காக பாடப்படுகிற ஒரு பாடல் தான் இந்த ஸ்தோத்திர பாடல். அப்போ இந்த ஸ்தோத்திரம் என்றால் பைபிள் முறைப்படி பார்க்கும்போது துதி என்று அர்த்தமாகுது. அப்போ இந்த துதி என்ற அர்த்தத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இங்க வந்து பார்க்கும்போது
2வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படி. அப்போ நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் பைபிள் படி அப்படின்னா ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை ஆராதிப்பது. நம்ம என்ன நல்லா யோசித்து பாருங்க, நம்ம வேலைகளை போற்றுவோம், வேலைகளை உயர்த்துவோம், நம்முடைய வேலைகளை ஆராதிப்போம். வியாபாரங்களை போற்றுவோம், வியாபாரங்களை உயர்த்துவோம், வியாபாரங்களை ஆராதிப்போம். மனுஷனை போற்றுவோம், உயர்ந்த மனுஷர்களை போற்றுவோம், மனுஷிகளை போற்றுவோம், அப்படிதானே? அவங்கள உயர்த்துவோம், அவங்கள ஆராதிப்போம். அவங்க கடவுள் மாதிரியா. ஒரு டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் வந்து ஒரு வியாதிக்காக போயிருப்போம், ஒரு மருந்து கொடுத்துருப்பாரு, மருந்து சுகமாயிடும், சுகத்தை பெற்றிருப்போம். டாக்டர் கடவுள் மாதிரி டாக்டர், நல்ல நேரத்தில் நீங்கள் வந்தீங்க டாக்டர், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ அவரை போட்டுற மாதிரி, அவரை உயர்த்துவது மாதிரி நான் சொல்றேன். மனசுல எங்க போட்டுறோம், அந்த வேலைகள் எப்படி போடுறோம்? நல்ல வேலை, இந்த வேலை மட்டும் இல்லைன்னா அவமானப்பட்டிருப்பேன், இல்லாம வேலையிலிருந்து வர வருமானம் தான்ப்பா இந்த பொருளை வாங்க வச்சிச்சு, இந்த காரியத்தை செய்யப்பட வச்சிச்சு, இந்த கடனை அடைக்க வச்சிச்சு. எனக்கு வேலை வந்து கடவுள் மாதிரி. நீ எத்தனையோ பேர் வேலை நமக்கு என்ன மட்டும் வேலை கற்றுக் கொடுத்து, அதேமாதிரி வியாபாரத்தை, அதேமாதிரி மனுஷனை, அதேமாதிரி மனுஷியை, இப்படி நிறைய சொல்லிட்டே போவோம். நல்ல வேலை நான் படிச்சிட்டேன், நான் மட்டும் படிக்காம இருந்திருந்தால் அப்படி படிப்பு கூட. நல்ல வேலை கத்தரின் ஞானத்தை கொடுத்துக்கிறேன்னு சொல்றதை விட என் நல்ல வேலை எனக்கு ஞானம் உண்டாச்சு பாரு, நல்ல புத்தி, அந்த நேரம் எனக்கு புத்தி வந்துச்சு பாரு, நல்ல வேலை. அங்கே பெரிய நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன்னு ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு, நல்ல வேலை அதை உணர்ந்தேன் பாரு, அதே நல்ல வேலை எனக்கு தாண்டினேன் பாரு, நல்ல வேலை நின்னேன் பாரு, இல்லைன்னா காலை விட்டுருப்பேன், கீழே விழுந்துப்பேன், கால் உடைஞ்சிருக்கும். அந்த இடத்துல என்னுடைய ஞானம் தான், கர்த்தருடைய ஞானம் சொல்ல மாட்டேன். அப்ப புரியுது நான் சொல்றது? அப்போ இந்த ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு கொடுத்து அந்த பொருத்தனைகளை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த வருஷம் 2025 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 12 மாசம் எவ்வளவு நேர்த்தியாய், எத்தனை அழிவுக்கு, எத்தனை பாடுகளுக்கு, எத்தனை பிரச்சனைகளுக்கு என் குடும்பம் அழிந்து போகாமல், என் குடும்பத்தை நான் சிதைத்து விடாமல், எரித்து விடாமல், குலைத்து விடாமல், எவ்வளவு அழகாக. அப்ப ஆண்டவர் பொருத்தனை சொல்லணுமா இல்லையா? ஸ்தோத்திரம் பலி. அவன் சங்கீதம் 103:1-2 வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. 103 சங்கீதத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அவர் ஆத்மா கிட்ட சொல்றாரு, அவருடைய ஆத்மா கிட்ட சொல்றாரு, நீ வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோட, முழு சரீரத்தோட அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் என்றால் அவருடைய நாமம் பரிசுத்த நாமம், அவருடைய நாமம் அதிசயமான நாமம், அவருடைய நாமம் அளவற்ற நாமம், அவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமத்தை சொன்னால் இந்த பூமியில எல்லா விதமான மலைகளும் அசையும், உடையும், சிதறும். அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு மிகுதியான வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி அவர் யார்கிட்ட சொல்றாரு? இருக்கக்கூடிய மனுஷர்கிட்ட சொல்லல, அவருடைய ஆத்மாவுக்குள்ள பேசுகிறாரு. அவர் ஆத்மாட்ட சொல்றாரு, என் ஆத்மாவே நீ என்ன பண்ணு, முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும், முழு பலத்தோடும், முழு பலத்தோடும் உண்மை மட்டுமாய் உயிரோடு வச்சிருக்கிற உன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளாமல், உன் ஆத்மாவுக்கு வஞ்சிக்க கிரியைகள் எத்தனையோ நடந்தாலும் அந்த வஞ்சிக்கிற சத்துருக்கிட்ட சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை மீட்டு எடுத்தவர்கிட்ட நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்றாரு. அப்போ 2வது சொல்லும் போது, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே அப்படின்றார். 2வது சொல்றாரு, அவர் செஞ்ச சகல விதமான உபகாரங்கள், இந்த 12 மாசங்கள் கர்த்தர் நமக்கு செஞ்ச உபகாரங்களை மறக்கக்கூடாது. உபகாரம் என்றால் உதவி, சகாயம், ஆதரவு, நன்மை. அப்போ இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த 12 மாசத்துல உதவி இல்லாமல், சகாயம் இல்லாமல், ஆதரவு இல்லாமல், நன்மை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு தேவையான நேரத்தில் ஆதரவை கொடுத்திருக்கிறார், ஆறுதலை கொடுத்திருக்கிறார்.
அழகாக நேர்த்தியாக நன்மைகளை செய்திருக்கிறார். அற்புதமாக உதவிகள் பண்ணியிருக்கிறார். நான் உதவி இல்லாத சூழ்நிலையில, எல்லா ஜன்னலும் கதவும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில எனக்கான ஒரு வாசல் திறந்து, எனக்கான ஒரு பொக்கிஷ சாலையை திறந்து, அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு இடத்திலிருந்து சகல உபகாரத்தையும் எனக்கு செய்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை ஜனம் ஆறுதல் இல்லை, ஆதரவு இல்லை, நன்மை இல்லை. எவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனால் என்னையும் ஆண்டவர் நேசித்திருக்கிறார். அவன் சொல்றாரு, என் ஆத்துமாவே உபகாரத்தை, ஆண்டவர் செஞ்ச உபகாரத்தை மறந்துடாத. நீ புதிய வருஷத்துக்குள்ள போகலாம், புதிய மாசத்துக்குள்ள போகலாம், புதிய வாரத்துக்குள்ள போகலாம், புதிய நாட்களுக்குள்ள போகலாம், புதிய காரியத்தை நீ செய்யலாம். ஆனால் இதுவரைக்கும் நீ தாயின் கருவில உருவாகி இம்மட்டுமாய் தாங்கி நடத்தினவர். இந்த 25வது வருஷம், 2025 வருஷம் 12 மாசமும் ஒரு குறைவில்லாமல் நடத்தின போது, தேவைகள் எல்லாம் சந்தித்த போது, அந்த உபகாரங்களை நீ மறக்காத, அந்த நன்மையை மறக்காத, அந்த ஆதரவை மறக்காத. நான் சோர்ந்து போன போது அழுகணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு அப்பாவா அழகான ஒரு சோழரை கொடுத்து, ஒரு நல்ல தோழனா, ஒரு அம்மாவை போல ஆற்றி தேற்றி, அம்மாவுக்கு மேல அப்பாவுக்கு மேல அழகாக எவ்வளவு அம்சமாக நான் பயணம் செய்த போதெல்லாம் என் பயணத்துல கத்தக்கூட, நான் வேலை செய்த போதும் என் வேலையில கூட இருந்து, என் வேலையில சுத்தியிலும் இருந்த ஜனங்கள் என்னை முறுமுறுத்த போது, கசந்த போது, என் வேலைக்கு விரோதமாய் உழவச்ச போது கர்த்தர் எனக்கான ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணி, இதெல்லாம் யோசித்து பாருங்க பிரியமானவங்களே. இப்படி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்தோத்திர பலியிட ஆரம்பிச்சுவீங்க. வசனத்தை கடினமா, சபையை கடினமா, பிரசங்கத்தை கடினமா, ஊழியக்காரனை கடினமா, விசுவாசிகளை கடினமா, குடும்பத்தினரை கடினமா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்த்தீங்க. ஸ்தோத்திரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சங்கீதம் 50:23, சங்கீதம் 50:23 யாரா வாசிக்கிறீங்கன்னா நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுங்கள், என்னை மகிமைப்படுத்துகிறார், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுறவன் என்னை, ஸ்தோத்திர பலியிடுறது ஆண்டவரை மகிமைப்படுத்துற, ஆண்டவரை கனப்படுத்துற, ஆண்டவரை உயர்த்துகிறது. அவ்வளவு அழகான வார்த்தை. அதனாலதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. அங்க வந்து ஸ்தோத்திரத்தை வாங்கிக்கோங்க. ஸ்தோத்திரம் என்பது முதல்ல ஆரம்பிச்சத சொல்லும்போது ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. ஸ்தோத்திரம் சொன்னது வெக்கப்படக்கூடாது. ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லும்போது வெக்கப்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது வெக்கப்படக்கூடாது. எந்த இடமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பலியிடணும். யாருக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணணும். அவமானம் இல்லை, வெக்கம் இல்லை. அந்த இடத்துல நம்ம உயரப்படுகிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுது, ஆண்டவருக்கு கனப்படுது. அது சொல்றாரு. அது சொல்லும்போது இன்னொரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை. அப்போ இந்த ஸ்தோத்திர பலியிடுறது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனை மகிமைப்படுத்தும் போது நமக்கான வழிகள் அங்கே செவ்வையாக மாறுகிறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வாசிங்க பிரதர். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பாத்தீங்களா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன். அப்போ தேவனை நம்ம மகிமைப்படுத்தும் போது நமக்குண்டான வழி அங்கே செவ்வையாகுது, சரியாகுது. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய வழி செவ்வையாகும் போது தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிருது. தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய பராமரிப்பு நமக்கு பூரணமாய் கிடைக்க ஆரம்பிச்சிருது. இருக்கீங்களா? அதனால ஸ்தோத்திர பலியிடணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்தோடனே அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்திற்கு எனக்கு ஸ்தோத்திர பலியிடணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னையும் ஜெபிக்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், நானும் ஜெபிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், என் வாயில ஜெப வார்த்தைகளை வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், என் ஜெபம் தள்ளாமல் என் மடியில் வந்து திரும்பாதபடி கேட்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், இனிமேலும் செய்ய போற நன்மைக்காக ஸ்தோத்திரம், நான் கேட்க போற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்தோத்திரம் பலியிடும் போதே பிசாசம் ஒன்று என்ன பண்ணிடும், உங்களுக்குள்ள வந்து இமேஜினேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
நீங்க நினைப்பீங்க, நான் ஸ்தோத்திரம் ஆரம்பிச்ச உடனே எனக்கு தரிசனம் வர ஆரம்பிச்சிச்சு, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து தீர்க்க தரிசனம் வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வந்து விசன் வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் பேச இல்லை. அதே நேரம் சில பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போது டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், கோபமாகும், பயமாகும், வேற எங்கேயோ நினைவுகள் வரும். அது வந்துருமோ, இது வந்துருமோ, அப்படி வந்துருமோ. நம்ம ஒரு வேலையை முடிக்காம வச்சுருக்கோம், அந்த வேலையோட ஞாபகம் வந்துடும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சாத்தான் என்ன பண்ணுவான், ஸ்தோத்திர பலி இட்டால் தேவன் மகிமை அடைஞ்சிடுவார். தேவன் மகிமை அடைஞ்சிட்டால் இவன் வழி செவ்வையாயிரும். இவன் வழி செவ்வையாகி இவனுக்கு ரட்சிப்பு வந்துடும், இவனுடைய பாடுகள் இருந்து விடுதலை வந்துடும், இவனுடைய பிரச்சனை இருந்து விடுதலை வந்துடும், இவனுக்கு தேவனுடைய பராமரிப்பு வந்துடும். அப்ப நான் இவனை தொட முடியாது. சாத்தானுடைய திட்டம் புரியுதா? அதனால குழப்பி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை டென்ஷன் பண்ணி சபையிலிருந்து உங்களை விளக்குறது, ஆராதனையிலிருந்து விளக்குறது, பிரசங்கத்திலிருந்து விளக்குறது, ஸ்தோத்திரம் படிக்கிறது விளக்குறது. அதான் நிறைய பேர் கை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா, என்ன கை தூக்க முடியாது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்றது. கையை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா அந்த நம்ம கை கீழே வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எதையாவது நோண்டிக்கிட்டு தலையை சுழஞ்சிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் ஓரக்கண்ணை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான். அந்த ஸ்தோத்திரத்துக்கு அதான் முதல் ஆரம்பிக்கும் போது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளத்தோடு முற்றிலும் ஆண்டவர் கொடுத்து ஸ்தோத்திரம். ரெண்டாவது சகல உபகாரங்கள், ஆண்டவர் செய்த ஒவ்வொரு உதவி நன்மைகள் ஆதரவுக்காக ஸ்தோத்திரம். இங்க சொல்லும்போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவரை மயங்கப்படுத்துகிறோம், நம்முடைய வழி செவ்வையாகுது, செவ்வையான பிறகு நம்ம ரட்சிப்பு வருது. பிலிப்பியர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிலிப்பியர் புஸ்தகம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அது ஒண்ணு பாருங்க, ரெண்டாவது நாள் சோம படிங்க. அப்ப இங்க சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. உங்க தேவைகளை குறிச்சு, வரப்போற காரியங்களை குறிச்சு, உங்களுடைய ஒவ்வொரு பலத்தை குறிச்சு, பலவீனத்தை குறிச்சு, இல்லாமையை குறிச்சு, ஹலோ, எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாம என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து விண்ணப்பமாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பிரதர் வாசித்த பொழுது, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்க விண்ணப்பங்கள் ஏற்படுவதோடு உங்கள் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் கர்த்தரோடு பேசுது. அதுக்கு வேண்டுதல். இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் விண்ணப்பம் ஒண்ணுதான், ஜெபம் ஒண்ணுதான், வேண்டுதல் இல்லை, 3 வேற சொல்லுது தானே. விண்ணப்பம் என்றது என் தேவைகளுக்காக முன்னாடி ஆண்டவர்கிட்ட மனு கொடுக்கிறது, அது சப்ளிகேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. ரெண்டாவது ஜெபம் என்பது ஆண்டவரோடு நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசு. மோசே ஆண்டவர் முகத்தை பார்த்து பேசுறது போல, ஈனோக்கு ஆண்டவரோடு நடந்தது போல இருக்கீங்க. யோபு தன்னுடைய வலது பரிசத்துல பிதாவாகி தேவன் வீட்டிருந்த போது, ஆமென். பவுலுடைய காலத்துல இயேசு வாழ்ந்திருக்கிறார், பவுலுடைய காலத்துல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்திருந்திருக்கிறார். ஆனால் பவுல் ஒரு பக்கம் இருக்கிறான், இயேசு ஒரு பக்கம் இருக்கிறார். இருக்கீங்களா? நேர்ல பார்த்ததே கிடையாது. அப்ப எப்படி அவன் உணர்ந்தான்? அவருடைய சத்தத்தை. அப்போ அவருடைய சத்தம், சவுலே சவுலே யாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு அப்படின்ற சத்தம். அப்போ இந்த ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு உரையாடுகிறது, பேசுகிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இயேசு கிட்ட நம்ம பேசுகிறது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக, நமக்காக நம்ம கூட சேர்ந்து வேண்டுதல் செய்கிறவராக, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாக செய்து முடிக்கிறவராக இருக்கீங்களா? அப்போ வேண்டுதல் என்றால் என்ன? வேண்டுதல் என்பதற்கு கெஞ்சுதல் அல்லது மன்றாடுதல். அப்படின்னு ஆண்டவர் சமுத்திரம் உட்கார்ந்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு 2 பேரை பார்க்கிறோம். ஒரு பணக்காரன் ஐஸ்வர்யனை பார்க்கிறோம், ஒரு திருடனை பார்க்கிறோம்.
தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அந்த ஐஸ்வர்யவான் உட்கார்ந்து இருக்கிறான். தேவனுடைய அந்த சபையின் வாசல், தேவாலயத்தின் வாசல்ல அந்த திருடன் நிற்கிறான். இந்த ஐஸ்வர்யம் சொல்லும்போது கனத்தோடு பெருமையோட புகழோட அவன் ஜெபம் பண்றது எப்படி இருந்துச்சு? நான் இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கேன், இதுல எவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன், அப்படி பண்ணிக்க இப்படி பண்ணிக்க, வெளியே நிற்கிற அவன் போல நான் இல்லை, நான் உயர்ந்தவன், ஐஸ்வர்யவான், இந்த சபைக்கு சகல காரியம் செய்திருக்காங்க. இவன் நான் வெளியே திருடன் என்ன பண்ணிருக்கான்? நான் அவரை போல இல்லை, அவரை மாதிரி நான் உபவாசிக்க முடியாது, அவரை போல நான் எதுவும் கொடுக்க முடியாது. நான் அப்ப அங்க வேண்டுதல் எப்படி வருது? கெஞ்சுதல் வருது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலி எடுக்கும்போது தலகணத்தோடு ஸ்தோத்திரம் இல்லை, வேண்டுதலோடு மன்றாடி, உன்னை விட்டா எனக்கு யாருப்பா, நீ இல்லாம என்னப்பா செய்ய முடியும்? எனக்கு ஆண்டவரெல்லாம் கொடுத்துரும், மரம் வச்சு தண்ணி ஊற்றுவோம் அப்படி கிடையாது. ஆண்டவரே நீதாயா தண்ணி ஊற்றணும், நீதாயா வளர்க்கணும், நீதாயா கனி கொடுக்கணும், நீதாயா காய் கொடுக்கணும், நீதாயா பயிர் கொடுக்கணும், நீதாயா பலன் கொடுக்கணும், வளம் கொடுக்கணும், நீதாயா செழிப்பு கொடுக்கணும், நீதான் என்ன பாதுகாக்கணும். இருக்கீங்களா? அப்போ வந்து 3 விதமா மாறுது. அப்ப அங்க சொல்லும்போது சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படுங்க, எதை கொஞ்சம் கவலை, நமக்கு தேவைகள் அநேகமா இருக்கலாம், அது கிடைக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் நினைச்சு பேசக்கூடாது. எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. கவலைப்படாம ஆண்டு சமூகத்தில் உட்காந்து நல்ல நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும். நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவோம்? அடுத்தது 2வது வசனம் வாங்க. 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக அப்படி நிறுத்திக்கொள்ளுங்க. எல்லா புத்திக்கும் மேலாக, நம்முடைய எல்லா புத்திக்கும், எல்லா ஞானத்துக்கும், எல்லா அறிவுக்கும், எல்லா பலத்துக்கும், எல்லா விதமான சுயத்துக்கும் மேலாக ஒரு காரியம் என்னது? இப்ப வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ ஜெபம் பண்ணும்போது கவலையோடு ஜெபம் பண்ணக்கூடாது. அத சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். மத்தியில வாசிப்போம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுகிறேன், உங்கள் நுகங்களை நான் முறிப்பேன். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தராரு என்பதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஜெபிக்கின்றோன்றதுக்காக பெரிய ஜெப வீரன் என்ற போர்வையில ஜெபம் ஜெபம் ஜெபம், நான் அப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி ஜெபம் பண்ணேன், ராஜாக்களுக்கு ஜெபம் பண்றேன், மந்திரிக்கு ஜெபம் பண்றேன், எம்எல்ஏ எம்பிக்கு ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன், இவங்க ஜெபம் பண்ணேன், பாடானவங்க ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி சில காரியங்கள், அணுகுமுறைகள் என்ன? முதல்ல ஸ்தோத்திர பலியிட்டு, அந்த ஸ்தோத்திர பலியினால ஆண்டவர் பொருத்தனைகளை செலுத்தி, நான் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சுருவேன் அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு 100 ஸ்தோத்திரம் எடுக்கிறேன் ஆண்டவரே, ஒரு 1000 ஸ்தோத்திரம் எடுக்கிறேன் ஆண்டவரே, ஒரு 500 ஸ்தோத்திரம் எடுக்கிறேன் ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம், ஒரு 2 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் ஸ்தோத்திரம், ஒரு 1/2 நிமிஷம் ஸ்தோத்திரம் எடுக்கிறேன் ஆண்டவரே. இருக்கீங்களா? அந்த ஸ்தோத்திரத்திற்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு சிந்திக்கிறது இல்லை. இங்க என்ன பண்ண சொல்ல, தேவசமா நீங்க ஸ்தோத்திரம் பலி இட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, தேவ சமாதானம் நம்மளை என்ன பண்ண ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். தேவ சமாதானம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்முடைய சிந்தை மாறிடும், நம்முடைய எண்ணங்கள் மாறிடும், எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை பாதுகாப்புக்குள்ள வந்துடும். நீங்கன்னா அதான் வீட்டுக்குள்ள நீங்க இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறான்னு சொல்லி ஸ்தோத்திர பலியணும். என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், என் பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், என் மருமக்கமாருக்காக ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் கணவனுக்காக ஸ்தோத்திரம், என் தாய்க்காக ஸ்தோத்திரம், தகப்பனுக்காக ஸ்தோத்திரம், நண்பனுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், வியாபாரத்துக்காக ஸ்தோத்திரம், சபைக்காக ஸ்தோத்திரம், ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரம். நம்ம எங்கெங்கெல்லாம் குறைகள் கண்டுபிடிச்சோமோ அங்கெல்லாம் ஆண்டவரே எனக்கு நிறைவாய் மாற்றி கொடுங்க, எனக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் குறைகளை கண்டுபிடிக்க வைப்பான். இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, அப்படி சொல்லுறாங்க, இதை சொல்ல மறந்துட்டாங்களே, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. நம்ம எங்க பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திர பலியிடும் போது தான், அந்த தேவசமானம் கொள்ளும் போது நம்ம காத்துக்கொள்ளும் போது தான் எது நல்லது எது சரின்னு தெரியும். அப்போ இத்தனை 12 மாசம் கர்த்தர் நம்ம கூட இருந்ததுக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஒரு ஸ்தோத்திரத்தில் முடிய போறது கிடையாது.
2 ஸ்தோத்திரத்தில் முடிய போறது கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்க பூரா பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பாடல்களை பாடி பாடி நம்ம அவருடைய கிருபையை உயர்த்தி, அவருடைய கிருபையை கனப்படுத்தி, அவர் கிருபையை நினைவுபடுத்தி, எத்தனையோ பேர் உயிரோடு இல்லை, அவர் கிருபை எனக்கு உயிரோடு வச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு நன்மை இல்லாமல் இருக்கிறான், எனக்கு நன்மையாக வச்சிருக்க அவர் கிருபை. எத்தனையோ பேர் பலவீனமா இருக்கிறான், என்னை பலப்படுத்தி வச்சிருக்கிற கிருபை. இந்த வருஷம் ஒரு நாள் கூட ஆராதனையில எத்தனையோ இந்த வருஷம் ஆராதனை இல்லாமல் போயிருக்கிறான். ஆனால் நான் இந்த வருஷம் முழுதும் ஒரு நாள் பாக்கி விடாதபடி ஆராதனை பண்ணியிருக்கிறேன். சபைக்கு வந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாட்டையும் வந்திருக்கிறேன். இந்த 12 மாசம் ராபோஜனத்துல நான் கலந்துருக்கிறேன். எத்தனையோ பேர்கள் ராபோஜனத்தை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த 12 மாசம் ராபோஜனம், இந்த கம்யூனியன் சர்வீஸ், அவருடைய அப்பத்திலும் அவருடைய திராட்சரசம், அதாவது அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கு உள்ளவனாக என்னை மாற்றியிருக்கிறார். இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. இதெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்காக ஒரு நாள் வந்து ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஊர் போறதில்லை. இந்த 12 மாசமும் அவருடைய வார்த்தை விட்டு, வேத வார்த்தை விட்டு, அவருடைய சத்தியத்தை விட்டு, அவருடைய சபை விட்டு, அவருடைய நித்தியத்தை விட்டு, அவருடைய பாதத்தை விட்டு, அவருடைய கை அசைப்பை விட்டு நான் கடந்து போகாமல், நழுவி போகாமல், முன்னையும் பின்னையும் நெருக்கப்பட்ட போதும் அவர் அவருடைய கரம் என்னை நெருக்கி பாதுகாத்து எவ்வளவு அழகா அணைச்சது. ஆமென். எத்தனை நாள் அவர் பிறகு நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், நேரத்தை களவாண்டு இருக்கிறேன், அவர் வார்த்தைகளை நான் களவாண்டு இருக்கிறேன், என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், செய்ய வேண்டிய காரியங்கள் நான் செய்யாமல் இருக்கேன், அவருக்காக செய்யாமல் வந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை எவ்வளவு நேசித்து வந்திருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இப்போ 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமென். அப்ப முதல்ல என்ன செய்யணுமா, எல்லா மனுஷருக்கும் இங்க சொல்லும்போது சொல்ற நான் பிரதானமாய் அப்படின்றாரு. அப்போ நான் பிரதானமாய் என்றால் என்ன அர்த்தம்னா, நான் முதன்மையாக வலியுறுத்தி சொல்லுகிறது, அதாவது நான் முதலாவதாக சொல்லுகிறது. அப்ப நாம் எடுத்துக்கிறது முதலாவதாக, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வரப்போகிற வருஷம், இப்ப முதல்ல இந்த 12 மாசத்துக்கான ஸ்தோத்திரம் சொல்லிட்டோமா, இப்ப வரப்போகிற வருஷத்துக்காக, வரப்போகிற நமக்கு எதிராக இருக்கிற 2026 12 மாசத்துக்காக. நமக்கு கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேரப்பிள்ளை இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, சக விசுவாசிகள் இருக்கிறாங்க, வேலை செய்யறதுல சக வேலைக்காரர்கள், உதவியாளர்கள், அதிகாரிகள் இருக்கிறாங்க, வியாபாரம் செய்கிற இடத்துல நமக்கு சக மக்கள் இருக்கிறாங்க, போற இடத்துல வர இடத்துல இருக்கிறாங்க, நம்மளுக்கு முன்னாடி தேசம் இருக்கு, இல்லைங்க இருக்கு, கிராமங்கள் இருக்கு, டவுன்ஷிப் இருக்கு, முனிசிப் இருக்கு, சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ், கார்பரேஷன்ஸ், இப்படி நிறைய வகையில் இருக்கு, நிறைய வில்லேஜஸ் இருக்கு, நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய மந்திரிகள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்றது நான் முதன்மையாக சொல்கிறது, நான் உங்களுக்கு முதன்மையாக வலியுறுத்தி சொல்கிறது, நான் முதலாவதாக சொல்கிறது, நீங்க எடுத்துக்கோங்க, முதல்ல எடுத்துக்கணும். இந்த புதிய வருஷம் வரப்போகுதுன்னா முதல்ல நான் என்ன மாதிரி ஆகணும்னா, இந்த புத்தியை கேட்டுக்கணும். என்ன புத்தி? எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு அறிக்கை பண்ணணும்னா முதல்ல இதுதான். வரப்போகிற வருஷத்துக்காக எல்லாருக்காகவும் நான் என்ன பண்ண போறேன், முதல்ல இந்த வருஷம் 12 மாசத்துக்கு சொல்லியாச்சு, இப்ப வரப்போகிற 12 மாசத்துக்காக விண்ணப்பங்களை எடுப்பேன். 2வது ஜெபம் செய்வேன். 3வது வேண்டுதல் பண்ணுவேன், மன்றாடுவேன், கெஞ்சுவேன், அழுவேன், பிடிவாதமா இருக்கு, கொடுத்தாலே கொடுத்து பிடிவாதம் பண்ணுவேன். அடுத்து ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஸ்தோத்திரம் என்பதுதான் அங்கீகாரம், அங்கீகரிப்பு, அக்ரிமெண்ட்.
அதனால நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ வந்து கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, ஆமென் ஸ்தோத்திரம், முடிச்சிடக்கூடாது. வேலையை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த வேலையை நான் பெற்றுக்கொண்டேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த வேலையில மகிமையை நான் பெற்றுக்கொண்டேன், அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன், உறுதியை பெற்றுக்கொண்டேன், நிலையை பெற்றுக்கொண்டேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லாம் கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தான். அது வந்து என்னது, சீல் வச்சு நமக்கான அந்த பத்திரப்பதிவு, நமக்கான முழுமையான முத்திரை வச்சு நமக்கு கடைசியில் எழுதி முடிச்சுட்டு முத்திரை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி முத்திரை வச்சு உறுதிப்படும். நம்ம ஏன் இந்த வருஷம் முழுவதும் எனக்கு கிடைக்கல, ஏன் நடக்கல, நான் ஜெபம் பண்ணேனே, நான் உபவாசம் பண்ணேனே, இல்லை, எல்லாமே அப்படியே நிப்பாட்டி வச்சிட்டேன். அது முத்திரை போடலை, அங்கீகரிக்கப்படலை. அப்போ அங்கீகரிக்கப்படணும்னா கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். இதைத்தான் இந்த வருஷம் வரப்போற வருஷம் செய்யும். அடுத்து சொல்றாரு, நம்ம எல்லா பக்தியோடும், நாம் எல்லா பக்தியோடும், சரி, நல்ல ஒழுக்கத்தோடும், கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இரண்டாவது சொல்றாரு, முதல்ல சொல்றாரு ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு எல்லா பக்தி நமக்குள்ள வேணுமா, அந்த பக்தி நமக்குள்ள இருக்கணும், அந்த பயபக்தி இல்லாம ஜெபம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது நல் ஒழுக்கத்தோட, ஒழுக்கம் கட்டு, சீர்கட்டு, நடத்தக்கட்டு, பொய்யா புரட்டா புலம்பலா, அப்படியே பெரிய வானத்துல இருந்து இறங்கி அப்படியே வந்த மாதிரி மண்ட கௌரவமா தலையை தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒழுக்கத்தை முதல்னா ஒழுக்கம் உள்ளவனா இருக்கிறேன், ஒழுக்கம் உள்ளவனா இருக்கிறேன். நான் ஒருத்தரை பார்த்து, ஒரு விசுவாசியை பார்த்து, ஒரு விசுவாசி பலிக்குதுன்னா, பலிக்கிறதுக்கு முன்னாடி, அது பலிக்குது, சபிக்குது, குறை சொல்லுது, திட்டுது, ஏதோ பண்ணுன்னா அதுக்கு முன்னாடி இப்படி கையை நீட்டும் போது இந்த 3 விரல் என்னை நோக்கி பார்க்குது. அப்போ அந்த 3 விரல், அப்போ நான் அந்த விசுவாசிக்கு முன்னாடி சரியா இருக்கேன். அந்த விசுவாசியை பார்த்து குறை சொல்றதுக்கு முன்னாடி இந்த விசுவாசியாகிய நான், அப்போ ஒழுக்கம் எங்க ஆரம்பிக்கணும்னா இங்கே ஆரம்பிக்கணும். நான் ஒழுக்கம் இல்லாத ஒரு அப்பா வந்துட்டு என் பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும், நான் ஒழுக்கம் இல்லாத ஒரு புருஷன் வந்துட்டு என் மனைவி ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல ஒழுக்கமுள்ள புருஷனா, ஒழுக்கமுள்ள அப்பா மாறும்போது தான் என்னுடைய மனைவி ஒழுக்கமாய் மாற்ற முடியும், என் பிள்ளை ஒழுக்கமாய் மாற்ற முடியும், என்னுடைய சபையும் என் விசுவாசியும் ஒழுக்கமா மாற்ற முடியும். நான் ஒழுங்கு இருக்கணும். நீ ஏன் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி, ஐசக் ஏன்டா ஒழுங்கு இல்லாமல் இருக்கிற, ஏன்னா ஏன் பொண்டாட்டி சரியில்லையா, அவ ஒழுங்கற்றவள் இருக்கிறா, உதவக்கரையா இருக்கிறா, அதனால நான் ஒழுங்கற்று போயிடுறேன். இல்லை, நான் ஒழுங்கா மாறினத்தான் அங்க ஒழுங்கு. அப்படிதானே? இதுதான் விஷயம். அப்போ இந்த 12 மாசங்கள் முடிவுல நம்ம நிற்கிறோம். இதுக்கு முன்பதை என்ன இருக்கு, ஒழுங்கு இல்லாமல் வந்திருக்கிறோம், ஜெபம் இல்லாமல் வந்திருக்கிறோம், வேண்டுதல் இல்லாமல் விண்ணப்பம் செய்யாமல் இருக்கிறோம். அதை வேண்டுதல் பண்ணோம், விண்ணப்பம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஆனால் எங்கெங்க போய் ஆண்டவர் இல்லாத இடங்களிலே, ஆண்டவர் செயல்படாத காரியங்களிலே, ஆண்டவருடைய சித்தம் இல்லாத காரியங்களிலே நம்முடைய சித்தத்தை கொண்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்க போக சொன்னாங்க, இங்க போக சொன்னாங்க, அவங்க என்னை கூட்டிட்டு போனாங்க, இவங்க கூட்டிட்டு வந்தாங்க, இவங்க குறி கேட்க சொன்னாங்க, இவங்க ஜோசியம் பார்க்க சொன்னாங்க, இவங்க ஜாதகம் பார்க்க சொன்னாங்க, இவங்க இந்த சிலைக்கிட்ட போய் நிற்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன். நல்ல ஒழுக்கத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். வரப்போற வருஷம். ஆமென். அடுத்து கலகம் இல்லாம, நம்முடைய இரட்சகராகிய அந்த வசனத்தின் தொடக்கம், நல்ல ஒழுக்கத்தோடும், நாம் எல்லா பக்தியோடும், நல்ல ஒழுக்கத்தோடும், கலகம் இல்லாமல். அடுத்து என்னது, கலகம் இல்லாமல், அடுத்து அமைதியுள்ள ஜீவன பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? எல்லா பக்தி, நல்லொழுக்கம், கலகம் பண்ணாம, நல்ல கலகம் சண்டைக்காரர்களாக இல்லாமல், கலகக்காரர்களாக இல்லாமல், போட்டு கொடுக்கிறவர்களாக, 1 2 பெருசாக்கிறவர்கள் இல்லாமல், 10 இருந்தாலும் அதை அப்படியே அமைதிப்படுத்தி சரி பண்ணக்கூடியவர்களாக, அதான் அமைதி உள்ளவர்களாக. நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன கங்கெல்லாம் ஊதி ஊதி எரிஞ்சு
அதை சாம்பலாக்கி அதை பற்றி எரியும்படியாக செஞ்சிருவோடைய அதை அப்படியே அமைதிப்படுத்தி அமைச்சு விட மாட்டோம். சொல்லுங்க, இதுதான் நமக்குள்ள காரியம். வரப்போகிற வருஷத்துல நம்ம எப்படி இருக்கணும் என்று சொன்னால், பக்தியோடு இருக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், கலகம் பண்ண சண்டைக்காரனா இருக்கக்கூடாது, பிடிவாத காணக்கூடாது, நல்ல ஜீவனம் பண்ணணும், நல்ல ஜீவனம் பண்ணணும், அமைதியான நல்ல ஜீவன், நல்ல வாழ்க்கை நடத்தக்கூடிய, நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக, நல்ல சபை நடத்தக்கூடிய, எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணணும். இந்த வருஷத்துல எழுதி வச்சுக்கோங்க, வரப்போகிற வருஷத்துல என்னுடைய சபையில நான் பங்கெடுக்கும் போது அந்த தொடக்கம் முடிவும் ஸ்தோத்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறது ஆமேன்னு சொல்லி என் ஆத்மா கத்திர சொல்லி முடிவு வரைக்கும் சபையில கரெக்டா வந்து பங்கெடுப்பேன். இந்த அவங்களே இப்படி இருக்காங்க, இவங்களே இப்படி இருக்காங்க, இவங்களே இப்படி இருக்காங்க. அவன் பரலோகத்துக்கு வரான்னா பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு வரணும். நீ அவன் ஆண்டவரோடு இல்லைன்னா கூட போற, நீ ஆண்டவரோடு இருக்கணும். அடுத்து சொல்றாங்க, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. இதுதான் ஆண்டவருக்கு நன்மை பிரியமா இருக்குது. ஆண்டவருக்கு நீங்க தலகையில நின்று 2 காதை பிடிச்சி உட்கார்ந்து எந்திரிக்கணும் தேவையில்லை. கையை மாத்தி வச்சுக்கிட்டு, ஹலோ இருக்கீங்களா, கையை மாத்தி வச்சுக்கிட்டு உட்காரணும் எந்திரிக்கணும் தேவையில்லை, உருளணும் தேவையில்லை. ஆகஸ்ட் மாசம் காவி போட்டுக்கிட்டு இங்க வந்து வேளாங்கண்ணிக்கு போகணும்னு தேவையில்லை. இருக்கீங்களா? ஆண்டவருக்கு எது பிரியம்? நீங்க நல்ல ஒழுக்கமா, கலகம் இல்லாம, அமைதலா, நல்லபடியா உங்க கொடுக்கப்பட்ட குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை நல்லபடியா நடத்தி நலஜீவனம் பண்ணீங்கன்னா, நல்லா ஜீவிச்சிருந்தீங்கன்னா, அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், நன்மையா இருக்கும். இதுக்காக ஸ்தோத்திரம். இதுதான் ஸ்தோத்திரம் வேண்டியது. நீங்க நம்ம எடுத்துக்கொண்டு தலைப்பு ஸ்தோத்திரம். ஆமென். இனிமேல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை புதுசா மாறும், உங்க ஆவி புதுசா மாறும், உங்க ஆத்மா புதுசா மாறும், உங்க சரீரம் புதுசா மாறும், உங்க வாழ்க்கை புதுசா மாறும், உங்க மனைவி பிள்ளைகள் கணவன் புதுசா மாறுவாங்க, உங்க வேலையெல்லாம் புதுசா மாறும், உங்க வியாபாரம் புதுசா மாறும். வரப்போகிற புதிய வருஷத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் புதுசா மாறும், எல்லாம் புதுசா மாறும். நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு கதை, ஒரு சாட்சி, அதை பகிர்ந்து கொள்கிறேன். நானும் என்னுடைய துணைவியாரும் என்னோட பாஸ்டரும் பீரோத்தில் வந்து எனக்கு ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்காக எடுத்தோம். ட்ரெஸ் அயன் பண்ண எடுக்கும் பொழுது எல்லாமே பழைய துணிகள், எல்லாமே 15 வருஷம் 18 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான், குறைஞ்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். ஒரு சில ட்ரெஸ் மட்டும்தான் புதுசு, அது தனியாக வச்சிருக்கோம். ஆனால் எல்லாமே புதுசா இருக்கு. வெளியே வரேன், ஒரு செருப்பு ஒன்று வச்சிருக்கேன், அந்த செருப்பும் பழசு, ஆனால் அதுவும் பார்த்தா புதுசா இருக்கு. அந்த செருப்பை போட்டுதான் நேற்று கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், இங்கே ஆராதனைக்கெல்லாம் வந்தேன். நேற்று காத்திருப்பு ஜெபத்துலாம் வந்துருப்போம். காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்து இங்கே வந்து ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு சபையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போனோம். பாய் போட்டு சேர் போட்டு போனோம். அப்புறம் பாஸ்டர்கிட்ட நானும் பாஸ்டர் பேசும்போது எவ்வளவு புதுசா இருக்கு பாரு, ஒரு கிழியில, ஒரு தையல் பிரியல, இத்தனை வருஷம் வச்சிருக்கோம் பாரு அப்படின்னு. அப்ப பாஸ்டர் சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு உடைகள் பழசாகவில்லை, போட்டிருக்க துணி பழசாகவில்லை, கால்களில் செருப்பு பழசாகவில்லை. அந்த வசனம் சொல்லுதுலப்பா, அந்த வசனத்தின்படி நம்ம நடத்துறாரு. சில வீடுகளில் புதுசா வாங்கி வைக்கிறாங்க, போட்ட மர நிமிஷம் உடைச்சி பிச்சு தூக்கி எறிஞ்சிடறாங்க, கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடறாங்க. அப்படின்னா எத்தனை வீடு, நம்ம வீட்டை தந்து பாருங்க, எல்லாம் பழசுதான், கிழியல, பழசாகல, புதுசா இருக்கு. இப்ப கர்த்தர் எவ்வளவு அழகா நேர்த்தி நடத்தி வர்றாரு. ஆண்டவர் சொல்றதை சரியா நடத்தி வர்றாரு. நம்ம தான் புதுசாக வாங்குவோம், தொலைச்சிட்டு வருவோம். கடையிலேருந்து புதுசாக வாங்கிட்டு வருவோம், எங்கே போட்டேன்னு தெரியலையே, காணமே. சம்பளம் வாங்கி பாக்கெட் வைப்போம், எங்கே போட்டுருவோம், பர்ஸோடு போட்டுருவோம். ஆனால் கர்த்தர் இவ்வளோ அழகாக நம்மளை பழசானாலும் கந்தியானாலும் கசிக்கு கட்டி, ஆமாம், இவ்வளோ அழகாக கசிக்கு கட்டி. நம்முடைய ஆண்டவர் பழைய ஆண்டவர் தான்.
ஆனா இன்னைக்கும் புதுசா இருக்குது. அதை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை புதுசாகும். இந்த பழைய வருஷத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நடத்துறதுக்காக. புதிய வருஷம் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புதிய காரியத்துக்குள், புதிய வருஷத்துக்குள் புதிய ஒரு வாழ்க்கை. பழைய வாழ்க்கை தான், அதே பழைய புருஷன் தான், பழைய மனைவி தான், பழைய பிள்ளைங்க தான், பழைய வீடு தான், பழைய சபை தான், பழைய ஊழியம் தான், பழைய ஊழியக்காரன் தான். ஆனால் வரப்போற வருஷத்துல ஒரு புதுசாக நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை, ஆண்டவர் நினைக்கிறது மாதிரி, உங்க சித்தத்தின்படி இல்லை, ஆண்டவர் சித்தத்தின்படி அழகாக மாற்றி கொடுப்பார். நீங்க கவலைப்படாம ஸ்தோத்திரத்தை மட்டும் எடுங்க. ஸ்தோத்திர வழிகளை கத்தவங்க ஆசீர்வாதம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய தலைப்புல இந்த 2025 வருஷம், இந்த வருஷத்தினுடைய கடைசி சண்டே சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இந்த நாளில ஸ்தோத்திரம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஸ்தோத்திர பலிகளை கொடுத்து கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கனப்படுத்தி இந்த வருஷத்தை நாங்கள் முடித்திருக்கிறோம், நிறைவு செய்கிறோம். வரப்போகிற வருஷம் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக, நன்மையாக, ஜீவனாக, எதையும் இழந்து போகாமல், யாரையும் இழந்து போகாமல், எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறவர்களாக இரட்டிப்பான நன்மைகளையும், இரட்டிப்பான கிருபையும், இரட்டிப்பான தயவுகளையும், மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய பாதுகாப்புனால, பரிசுத்தாவினால் நடத்துதலால, இயேசுவின் இரத்த கோட்டைகளை முடியும் கரத்தின் மூடி நடத்தி வந்த கிருபை, உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நேரமும் அனுப்பி நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். புதிய வருஷத்திலும் அதே போல உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி நடத்துவது கஷ்டம். இந்த ஆண்டு முழுவதும், வருஷங்கள் முழுவதும் பாதைகளில் நெய்யாய் பொழிந்ததற்காக இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நான் நடத்துவேன் என்று சொல்லி வாக்களித்ததை அப்படியே நடத்தி வந்ததற்காக இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவத்தின்படி மிகுதியான கிருபையை நடத்தி வந்ததற்காக நீர் எங்களுக்கு அப்பாவா, அம்மாவா, தோழனா, சகோதரனா, ஆண்டவர் அழகாக ஒரு வழிகாட்டியாக, ஒரு மீட்பரா, மேய்ப்பரா, ரட்சகரா, ஒரு ஆலோசனை கர்த்தரா, ஒரு எஜமானராக நாங்கள் தேவைன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு தேவையை சந்திக்கக்கூடியவராக சகலமே கர்த்தரால் வரும் என்று சொன்னதுபடி நான் நடத்தி கொடுக்கிறவைக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியையும் பெருமைப்படுத்தும், கனப்படுத்தும். வரப்போகிற வருஷத்துல சபை கட்டுகிறவர்களாய், குடும்பங்களை கட்டுகிறவர்களாய், தன்னுடைய ஆவி ஆத்ம சரீர ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவர்கள், எழுப்புகிறவர்களாய், எந்த ஒரு கலகம் இல்லாமல் அமைதலோடு ஜீவனம் பண்ணுகிற ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமான நன்மை உள்ளவர்களாய் வாழட்டும். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஆமென்றும் ஆமென்றும் ஆகுங்க. என்னையும் என் துணைவியாரையும், எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும், எனக்கு கொடுத்த விசுவாசிகளையும், என்னுடைய சபையும், என் ஊழியத்தையும் எங்கள்கிட்ட சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக செவிங்கன்னு சொன்னவங்களுக்காகவும், எங்களுக்காக காணிக்கையிலும் ஜெபத்திலும் ஒவ்வொரு உதவிகளிலும் எங்களை தாங்கி வந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், குறைவில்லாமல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொந்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய நிறைவு நாள். ஆமென். உங்களை வருஷத்தினுடைய கடைசி நாளில் வாழ்த்துகிறேன். புதிய வருஷத்துல புதிய நாள் ஆராதனை அவங்களை காணும்போது புதிய பிள்ளைகளை அவங்களை பார்ப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், வியாபாரங்கள் ஆசீர்வாதம். God bless you all.